வாழை போட்டு எடுக்கலாம் எல்லாரும் மீட்டிங்க இப்படி வந்து அந்த பக்கம் அப்படி பார்த்து வாங்க இல்லை நீ போய் போடு கேமரா பிடிக்கணும் இப்படி இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசினா போனா ஆஃபீஸ் அவருக்கு பின்னாடி அந்த குடும்பத்தை வந்து மீண்டும் காப்பாற்றுறதுக்கோ அந்த யாருமே இல்லை அப்படின்றது இந்த சங்கத்தின் மூலமா கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அமௌண்ட் வாங்கி ஒரு ஸ்கூல் படிக்க வைக்கிறாங்க ஆனால் முழுமையாக படிக்க முடியல அவர் பேசியே இருக்கிறாரு குடும்பத்தையே காப்பாற்ற சூழ்நிலை இருக்குது அப்படின்னும் போது இந்த சங்கத்தின் மூலமாக வந்து ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் ஆகிட்டு இருக்கிற மாதிரி சார் ஒரு மேஸ்திரியை இருந்து அவங்க தொழிலாளர்கள் சம்மேளனம் சொல்லிட்டு நம்ம பொதுக்குமார் தெரியுமா அவர் முதல்ல ஆரம்பித்தார் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக அவர் முன்னாடி எவ்வளோ பச்சு அது ஒரு பெரிய ஒரு 5000 பேர் வந்து நம்ம ஏரியாவில் பேசுறீங்க வேலைங்க கார் பண்ணுங்க அப்புறம் பெயிண்ட் எல்லாருமே நாங்கள் சேர்த்தோம். ஆமாம் பால்காரங்க கொண்டு எல்லாமே வந்து சேர்த்தோம். கொஞ்சம் சின்சியராக பண்ணணும். சின்சியராக பண்ணால் எல்லாம் வருவாங்க. அவங்க நம்பிக்கையாக வராங்க. அந்த நம்பிக்கையை நம்ம நடந்து கொடுத்துட்டா நம்ம என்னன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வசதிகள் வாய்ப்பு தோன்று நடக்க முடியலாம். அது என்ன பண்ணால் நீங்கள் அரசாங்கத்தோட தொடர்பு வச்சுக்கணும், அதிகாரிகளோட தொடர்பு வச்சுக்கணும்,
அந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும், ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கணும், ஒரு ஸ்டாஃப் வச்சுக்கணும், போக்குவரத்து நல்லா கரெக்டாக வச்சுக்கணும். கம்யூனிகேஷன் கரெக்ட். இது வந்து ஒரு கல்வியாக ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம்னா அந்த டெஸ்ட் மேலே என்ன நடவடிக்கை இருக்குது, நாம் என்ன யாருக்கு கொடுத்துருக்கோம், அந்த அதிகாரி தான் சொல்லியிருக்காரு. வீட்டு நம்ம அதுக்கு என்ன மூவ் பண்ணணும், மறுபடியும் எத்தனை போய் பார்க்குறத இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு செலவாகும். செலவாகும் போது முடிஞ்சோ கொடுத்துருக்கோம் அவன் வரவங்ககிட்ட காசு வாங்கிட்டாரு. நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அது எப்படி இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள அவங்களுக்கு எப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணம் அவங்க வரக்கூடாது. அவங்க கண்ணுக்கு தெரியணும், அவங்க நல்லா செய்யணும்னு நல்லது தெரியணும். செய்யும்போது அந்த செலவு அவங்களே விட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள உள்ள செலவாக தான் கொடுத்துருவாங்க. அதனால் இது கொஞ்சம் தயாராக மட்டும் தேவை. சரியாப்பா? எல்லாரும் வாழ்க்கை நல்ல முயற்சி. இந்த முயற்சியில் உங்களெல்லாம் நம்பி தம்பி சொல்லுங்கிறாரு. எப்போலாம் சொல்லப்பட்டுக்கலாம், எப்படிலாம் நீங்கள் எப்படிலாம் யார் அதிகாரி சொன்னாலும் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறோம். சரிதானப்பா? நேரத்தை சொல்லுமா? அந்த முறையாக பண்ணுங்க. அந்த நம்மளாலாம் இருக்காங்க. இதெல்லாம் இந்த கட்சி இது கொடுத்தாரு. முழுக்க தொழிலாளர்களுக்குள்ள வர்றவங்க பல்வேறு விதமான சிந்தனை உடையவங்க இருப்பாங்க. ஒருத்தர் அதிமுக இருப்பார், ஒருத்தர் திமுக இருப்பார், ஒருத்தர் கம்யூனிஸ்ட் இருப்பார், ஒருத்தர் இப்போ புதுசாக வந்து கட்சி இருப்பார். சரியா? அவங்கெல்லாம் தாண்டி உங்களோட தொழிலாளர்களாக வந்து சேர்க்கணும். அந்த மாதிரி தான் நானும் நடக்கணும். நான் வரேன்னா உங்களுடைய பிரதிநிதியாக வரேன். நான் ஒரு அண்ணா திமுக நிர்வாகியோ தலைவர்கள் வர கிடையாது. உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக வரும். சரியா? என்னுடைய மனநிலை அப்படிலாம் இருக்கும். அங்கே வந்து நான் வந்து அரசியல் பேச மாட்டேன். உங்களுடைய வெல்ஃபேர் தான் பேசுவேன். உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்னு தான் பேசுவேன். சரியா? வெளியே வந்தால் தான் நான் கட்சி. ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு கலங்க ஏற்படக்கூடாது. எப்போ அண்ணா திமுக கூட்டு நடத்தினா அவங்க என்ன அவங்க கட்சி போயிட்டாங்க. அப்போ வந்தார், நல்லா நமக்கு சொன்னார், நமக்கு உதவியாக இருக்காரு, சொல்ல மாட்டார். அவ்வளோதான். சரியா? அதே எனக்கு பணம் போதும். அதே சரிதானா? அவர் சென்னைக்கு அந்த பக்கத்தில் அண்ணா பக்கம் கவியா சரி